blood relations. Okay. Let us assume A spouse. Okay. A வந்து மேல்னு அசியூம் பண்ணிக்கலாம். And A's wife. A வந்து மேல், இவங்களுக்கு கூட பிறந்த brothers and sisters. அதே ஏஸோட ஒய்ஃப்க்கு பிறந்தவங்க ஏக்கு என்ன ரிலேஷன்ஸ்? ஓகே, நம்ம எல்லாமே ஏ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா. Okay. Then ஏவோட ஃபாதர் அண்ட் மதர். அண்ட் ஏஸ் ஒய்ஃபோட ஃபாதர் அண்ட் மதர் ஏக்கு என்ன ரிலேஷன்ஸா இருப்பாங்கன்னா ஃபாதர் இன் லா, மதர் இன் லா. அதுவே ஃபாதர் அண்ட் மதருக்கு கூட பிறந்தவங்க ஏக்கு என்னவா இருப்பாங்க? எஸ், ஃபீமேலா இருந்தா அண்ட், மேலா இருந்தா அங்கிள். அது அவங்க ஃபாதர் இன்லாக்கு கூட பிறந்தவங்க அதே கேட்டகரி தான். ஃபீமேலா இருந்தா அண்ட், மேலா இருந்தா அங்கிள். ஓகே. அண்ட் இவங்களோட கிட்ஸ் வந்து ஏக்கு என்னவா இருப்பாங்க? எஸ், கசின்ஸ். இவங்களோட கிட்ஸ் ஏக்கு வந்து கசினா இருப்பாங்க. ஓகேங்களா? கிளியர்? இதுவே ஏஸோட ஃபாதரோட ஃபாதர் ஏக்கு என்னவா இருப்பாங்க? எஸ், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். அண்ட் இவங்களோட ஃபாதர் எஸ், கிரேட் கிராண்ட் ஃபாதரா இருப்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் பிளட் ரிலேஷன்ல உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் தான் கேட்பாங்க. 4th டைப் கேட்கறது ரேர் தான். ஓகேங்களா? Next one. Then இவங்களோட கிட்ஸ் மேலா இருந்தா சன், ஃபீமேலா இருந்தா டாட்டர். ஓகே. அதே இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி கேசஸ்ல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வர ரிலேஷன் சன் இன் லா, டாட்டருக்கு வர ரிலேஷன் அண்ட் சன்னுக்கு வர்றது டாட்டர் இன் லா. அண்ட் ஏஸோட சிஸ்டர், பிரதர், கசின்ஸ் இவங்களுக்கு பிறந்த கிட்ஸ் வந்து இவங்களுக்கு என்னவா இருப்பாங்கன்னா நைஸ் அண்ட் நெஃப்யூ. மேலா இருந்தா நெஃப்யூ, ஃபீமேலா இருந்தா நைஸ்.
கிளியர். தென் இவங்களுக்கு வர கிட்ஸ் வந்து ஏக்கு என்னவா இருப்பாங்க? எஸ், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர். அண்ட் அகைன் இவங்களோட இன்னொரு ஜென்ரேஷன் கிரேட் கிராண்ட் சன்னா இருப்பாங்க. ஏக்கு வந்து இவங்க கிராண்ட் சன், ஏவோட ஃபாதருக்கு இவங்க கிரேட் கிராண்ட் சன். ஓகேங்களா? கிரேட் கிராண்ட் டாட்டர். கிளியர். இது வரைக்கும் காப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A is B's daughter. Okay. Okay. A is B's daughter. அப்ப A வந்து female. B is C's mother. Okay. B வந்து C ஓட mother. அப்ப B யும் female. And D is C's brother. D வந்து C ஓட brother. இப்ப இவங்க வந்து male. How is D related A? ஆக்சுவலா D வந்து Cக்கு பிரதர்னா ஏக்கும் பிரதரா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். மதர் வந்து B. ஓகேங்களா? செகண்ட் ஒன், P is Q's brother. So P வந்து Q ஓட brother. அப்ப P வந்து male. R is Q's mother. R வந்து Q ஓட mother. அப்ப R வந்து female. S is R father. S வந்து R ஓட father. அப்ப இவங்க வந்து male. And T is S mother. T வந்து S ஓட mother. அப்ப T வந்து female. How is P related to T? என்னவா இருப்பாங்க? எஸ், கரெக்ட். கிரேட் கிராண்ட்சன். ஓகேங்களா? கியோட ஃபாதர், கியோட மதர் ஆர், ஆரோட ஃபாதர் எஸ், எஸ்ஸோட ஃபாதர் டி. சரி, எஸ்ஸோட மதர் டி. கிளியர்? கிரேட் கிராண்ட்சன். Third one, A is B's brother. A is B's brother. அப்ப A வந்து மேல். C is B's father. C வந்து D ஓட father. C வந்து மேல். E is B's mother. ஓகே. E வந்து B ஓட mother. அப்ப E வந்து female. A and D are brothers. ஏவும் டியும் வந்து பிரதர்ஸ். அப்ப டி வந்து மேல். ஹவ் இஸ் இ ரிலேட்டட் டு சி? அப்ப இவங்க ரெண்டு பேர் யாரா இருப்பாங்க? எஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கிளியர்? இங்க நமக்கு ஆப்ஷன்ல ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால ஒய்ஃப் மென்ஷன். ஹவ் இஸ் இ ரிலேட்டட் டு சி? ஸோ அப்ப ஈயோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இ வந்து ஃபாதர், சி வந்து மதர்.
அப்ப ஈயோட பாயிண்ட் ஆஃப்ல வாய்ஸ். கிளியர்? 4-1. A is the sister of B. So A வந்து sister of B. அப்ப A வந்து female. B is the brother of C. B வந்து C யோட brother. அப்ப B வந்து male. And C is the son of D. C வந்து சன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களும் மேல் தான். How is D related to A? Okay. அப்ப D வந்து ஏக்கு என்னவா இருப்பாங்க? எஸ். D வந்து ஏக்கு என்னவா இருப்பாங்க? எஸ். எய்தர் ஃபாதரா இருக்கலாம், மதரா இருக்கலாம். ஆனா இங்க வந்து டி வந்து மேலா ஃபீமேலாங்கிறத மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ மதர். கிளியர்? இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன். D is the brother of E. B வந்து A ஓட பிரதர். அப்ப மேல். Whose only sister of mother C. Okay. So A வந்து only the sister of mother C. And D is maternal grandmother of C. D வந்து maternal grandmother, அப்ப female. C க்கு maternal grandmother. How is A related to D? Okay. So D வந்து C க்கு maternal grandmotherனா அப்ப A க்கு வந்து என்னவா இருப்பாங்கன்னா how is A related to D? A வந்து D க்கு யாரா இருப்பாங்கன்னா டாட்டரா இருப்பாங்க. Clear? Yeah. Sixth one. Yeah. A and B are sisters. A வும் B யும் sisters. அப்ப ரெண்டு பேருமே female. R and S brothers. ரெண்டு பேருமே male. A's daughter or sisters. A's daughter is our sister. Okay. So A ஓட daughter R ஓட sister. எக்ஸாம்பிளுக்கு A ஓட daughter A ஓட daughter R ஓட sister. ஓகேங்களா? இவங்க R ஓட sister. அப்ப இவங்க மூணு பேரும் ஏக்கு என்னவா இருப்பாங்க? எஸ், சன்ஸ். ஆறு எம்மும் ஏக்கு சன்ஸ். ஏவோட டாட்டர் அண்ட் ரெண்டு பசங்க இருக்காங்க. அண்ட் இந்த கேஸ்ல கிளியரா கேட்டிருக்கிறது வாட் இஸ் பி ரிலேஷன் டு எஸ்? இப்ப இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர். அப்ப இவங்களோட சன் வந்து இவங்களுக்கு யாரா இருப்பாங்க? எஸ், ஃபீமேலுங்கிறதுனால ஆண்ட். மேலா இருந்தா அங்கிள்னு வரும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன்.
E is the sister of B. So அப்ப E வந்து female. A is the father of C. A வந்து C ஓட father. இப்ப A வந்து male. B is the son of C. B வந்து C ஓட son. இப்ப B யும் வந்து male. How is A related to E? Yeah. So A related to E. என்னவா இருப்பாங்க? Yes. Grandfather. In case இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் இருந்தா great grandfather. Clear? Yeah. Eighth one. A is the mother of B. So A வந்து B ஓட mother, female. And C is the son of A. C வந்து A ஓட son, male. D is the brother of E. D வந்து E ஓட brother. D வந்து E ஓட brother. D வந்து male. E is the daughter of B. E வந்து B ஓட daughter. அப்ப இவங்க வந்து female. Who is the grandmother of D? D ஓட grandmother யாருன்னு கேட்டுக்காங்க. Yes, absolutely A. ஏன்னா ஏங்கிறது female தான். ஓகேங்களா? Ninth one. A is D's brother. A வந்து D ஓட brother. அப்ப A வந்து male. D is B's father. D வந்து B ஓட father. அப்ப male. And B and C are sister. B யும் C யும் sisters. How is A related to C? A க்கும் C க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கலாம். Yeah. So A வந்து D க்கு brother. அப்ப அவங்களோட sons and daughtersக்கு இவங்க என்னவா இருப்பாங்க? Yes, uncle. ஆக்சுவலி இதே கேஸ் தான் சிக்ஸ்த்லயும் பார்த்திருப்போம். சிக்ஸ்த்ல வந்து அவங்க ஃபீமேலுங்கிறதுனால அன்டின்னு சொல்லியிருக்கோம். 10th question. 10th one. A is B's sister. So A வந்து B ஓட sister, female. C is B's mother. C வந்து B ஓட mother, இவங்களும் female. D is C's father. D வந்து C ஓட father, அப்ப இவங்க வந்து male. E is D's mother. E வந்து இவங்களோட mother, அப்ப E வந்து female. How is A related to D? Yes. So மேலா இருக்கறனால grand. How is A related to D? A வந்து D க்கு என்னவா இருப்பாங்க? A வந்து female, so அப்ப grand daughter இருப்பாங்க. இன்கேஸ் மேலா இருந்தாங்கன்னா grandson. Clear? இதை recall பண்ணிக்கோங்க. F is the brother of A. So F வந்து A ஓட brother. இவங்க வந்து male. C is the daughter of A. C வந்து A ஓட daughter. இவங்க female. K is the sister of F. K வந்து F ஓட sister. அப்ப இவங்க வந்து female. G is the brother of C.
ஓகே. ஸோ ஜி வந்து சியோட பிரதர். அப்ப வந்து இவங்க மேல். ஹூ இஸ் த அங்கிள் ஆஃப் ஜி? ஜியோட அங்கிள் யார்? எஸ், எஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இவங்க பிரதர்னா இவங்களோட டாட்டர், இது இவங்களோட சன். அப்ப இவங்களுக்கு அங்கிளா இருப்பாங்க. ஸோ மேலா இருக்கிறதுனால அங்கிள், ஃபீமேலா இருந்தா அங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. ஸோ ஏ வந்து சியோட ஃபாதர், மேல். சி அண்ட் டி சன் ஆஃப் டி. சரி, டி இஸ் த சன் ஆஃப் பி. டி வந்து பியோட சன். அப்ப இவங்க வந்து மேல். இ இஸ் த பிரதர் ஆஃப் ஏ. அண்ட் இ வந்து ஏயோட பிரதர், மேல். அண்ட் சி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. சி வந்து டியோட சிஸ்டர். இப்ப இவங்க ஃபீமேல். ஹவ் இஸ் பி ரிலேட்டட் இ? என்னவா இருப்பாங்க? ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப இவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பாக்குறப்போ எஸ், சிஸ்டர் இன் லா. கிளியர்? ஏன்னா இவங்க மேல், இவங்க ஃபீமேல். சிஸ்டர் இன் லா, இவங்க மேல். ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு இ? பி வந்து ஈக்கு யாருன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப இவங்களோட பியோட பாயிண்ட் ஆஃப் இருந்து இவங்க சிஸ்டர் இன் லா. 13th one. சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. ஸோ சி வந்து பியோட ஒய்ஃப். இப்போ சி வந்து மேல், சி வந்து ஃபீமேல், சி வந்து மேல். இ இஸ் த சன் ஆஃப் சி. இ வந்து சியோட சன். இப்போ இவங்க வந்து மேல். ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஏ வந்து பியோட பிரதர், மேல். அண்ட் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி அண்ட் ஃபாதர் ஆஃப் பி. ஓகே, டியோட ஃபாதர். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இ அண்ட் டி? அப்சல்யூட்லி கசின்ஸ் தான். ஓகேங்களா? 14th one. M is the son of P. So M வந்து P ஓட son, male. Q is the granddaughter of O. So Q ஓட granddaughter O. Okay. So அப்ப Q வந்து female. And who is the husband of P? How is M related O? Okay. So in the case வரப்போ Q is the granddaughter of O. Okay. M is the son of P. Q is the granddaughter of O. And who is the husband of P? Q வந்து இவங்களோட granddaughter. அப்ப இவங்க வந்து மேல். அப்ப P வந்து என்ன இருப்பாங்க? எஸ், female. How is M related to O? எஸ். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்ப M வந்து அவங்களுக்கு son. 15th one. X
and Y are brothers. X Y brothers. ரெண்டு பேருமே male. R is the father of Y. R வந்து Y ஓட father. Okay. Male. S is the brother of T. Okay. So S is the brother of T. S வந்து male. And the maternal uncle of X. Okay. X ஓட maternal uncle. Okay. What is T related to R? இவங்களுக்கு maternal uncleனா அப்ப இவங்க ரெண்டு பேர் யாரா இருப்பாங்க? Yes, husband and wife. So இங்க R வந்து மேலுங்கிறதுனால இவங்க ஒய்ஃப். ஓகேங்களா? இன்கேஸ் ஃபீமேலா இருந்தாங்கன்னா ஆர் சைட்ல இருந்து பார்க்குறப்போ ஹஸ்பண்ட். ஓகேங்களா? காப்பன்.